கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடை மழை பெய்து கத்தரி வெயிலை விரட்டியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். அந்த மாவட்டத்தில் தக்கலை, இரணியல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்ததால் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெப்பம் தணிந்து இதமான காலநிலை நிலவி வருகிறது. குளிர்ச்சியான காற்று வீசி வருவதுடன் வெயிலின் தாக்கம் குறைந்து வேகமூட்டமாக காணப்படுகிறது. இந்நிலையில் திடீர் கனமழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. ஆலங்குடி, கள்ளலாங்குடி, பாச்சிக்கோட்டை, பாத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. திடீரென கொட்டி தீர்த்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. கடந்த 2 மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டதால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் காலை முதலே குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்த நிலையில் பிற்பகலில் இருந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்து மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 1 மாதத்திற்கு மேலாக கோடை வெயில் சுட்டெரித்து வந்ததால் பொதுமக்கள் தினமும் அவதிப்பட்டு வந்தனர். குறுவை நெல் சாகுபடி மற்றும் பருத்தி விவசாயிகளும் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக ஆங்காங்கே மழை பெய்து வந்த நிலையில் இன்று குத்தாலம், கோமல், சிவனாகரம், கோடிமங்கலம், கோனேரி, ராஜபுரம், வைகல் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.